ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, உம்முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் ஒரு மாற்றும் தெய்வமே, நினைவெல்லாம் செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மோடு இணைந்திட எங்கள் உள்ளம் ஏங்குது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய வசனத்தோடு கூட இணையணும் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தோடு கூட இணையணும் ஆண்டவரே. கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை எங்களுக்குள்ளே வெளிப்படணும் ஆண்டவரே. வீணான சிந்தைகள், வீணான எண்ணங்கள் வராதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவரை இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தாவே, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ கரம் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நியூ கிரியேஷன் என்று சொல்வார்கள். புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? புதிதாய் மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து, பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து, பழைய எண்ணங்கள் ஒளிந்து, பழைய குணங்கள் ஒளிந்து, பழைய வாழ்க்கை ஒளிந்து, பழைய விதமான தோல்விகள் ஒளிந்து, ஆண்டவர் புதியவைகளாய் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த நாளிலே கூட இந்த கால வேளையில் நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியானது, செய்தியின் தலைப்பானது முடிந்ததை துவக்கும் தேவன். முடிந்ததை துவக்கும் தேவன். அல்லேலூயா. முடிந்தது என்று நாம் எதை நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முடிந்தது, இந்த ஃபைல் க்ளோஸ்ட், இந்த சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான். இதுல மீண்டும் நம்ம எடுத்து பார்க்க முடியாது, மீண்டும் நம்ம என்ன பண்ண முடியாது? ஓபன் பண்ண முடியாது. இதுல வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அப்படிதான் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குது. இது இப்படிதான் ஆகும். அதனால மாற்றம் கிடையாது, எந்த முன்னேற்றம் கிடையாது. இந்த ஃபைல் க்ளோஸ்ட்
என்று சொல்லி நாம போட்டு சீல் போட்டு வைக்கப்பட்ட அந்த நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட முடிந்ததான காரியங்களை கூட நான் உயிர்ப்பித்து நான் மீண்டுமாக சோத்திரம் ஒரு துவக்கத்தை கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றேன்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையிலே முடிந்ததா இருக்கிற எதுவா இருந்தாலும் இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் ஒரு துவக்கத்தை எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்க அல்லேலூயா. முடிந்தது என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். முடிந்தது என்று நாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது முடிவு அல்ல, நான் ஒரு புதிய துவக்கத்தை தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று கொடுக்க போகிறேன் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்லா கவனிங்க சகோதரனை சகோதரியே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு நீங்க என்னோட கூட சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் வீட்டில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், என் குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், என் படிப்பில், என் வேலையில், என் வருமானத்தில், என் உத்தியோகத்தில் ஒரு புதிய ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். அதை நான் 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேன். அது ஏமாற்றாதபட வார்த்தை, அந்த வார்த்தை தோற்று போகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அது அப்படியே நிறைவேறும், அது 100க்கு 100 என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அதை அருளை செய்வார். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். புதிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த கால வேளையில, இந்த மாதத்தின் இறுதியிலே சோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களா? நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் நான் உண்டாக்க போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தியம் இல்லாத இடங்களிலே கூட, சாத்தியம் இல்லாத காரியங்களிலே கூட என் ஆண்டவர் நினைத்தால் சாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே ஆறுகளை வழிகளை உருவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்தரமான சூழ்நிலையா, ஒருவேளை அலைந்து திரிகிற சூழ்நிலையா, எந்த இடத்துல போகிற எந்த வழியும் எனக்கு இல்லையே, எனக்கு நடத்தக்கூடிய வழி இல்லை, என் திசையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, எங்கே போவேன் என்று நான் தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வனாந்தரமான சூழ்நிலைகளிலே நான் ஒரு புதிய வழியை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் வாசல் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு புதிய வழியை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து புதிய காரியம் முடிந்தது என்று நினைப்பீர்கள், ஆனால் தேவன் சொல்லுகிறார், அல்ல, ஒரு துவக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. முடிந்து போன வாழ்க்கை என்று நீ நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய துவக்கத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா முடிந்தது என்று நினைத்தான். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் சொன்னார், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ மரிக்க போகிறாய், நீ பிழைக்க மாட்டாய், உன் வியாதியினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் போய்விட்டது, அவ்வளவு
அவ்வளவுதான், இன்னும் சற்று நேரத்தில் கொஞ்ச நாட்களிலே நீ மரித்து விடுவாய், நீ பெட்டி படுக்கையெல்லாம் கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் அழுதார். தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்தார். ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கதறினான். நடந்தது என்ன? முடிந்தது என்று நினைத்தார்கள் ஜனங்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? ஹல்லேலூயா. முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கலாம், முடிந்தது என்று மக்கள் நினைக்கலாம், மற்றவர்கள் நினைக்கலாம், உறவு நினைக்கலாம், இவன் அவ்வளவுதான் தேர மாட்டான், முடிஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் நினைக்க மாட்டார். ஆண்டவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? முடிந்தது என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாக தாவீதை பார்த்து அநேகர் சொன்னார்கள். அவன் வியாதியை பார்த்து, அவன் மரண படுக்கையை பார்த்து, அவ்வளவுதான் இந்த தாவீது செத்துருவான், இந்த தாவீது என்ன பண்ண பிழைக்க மாட்டா, இந்த தாவீது எழுந்திருக்க மாட்டா, அவன் சந்ததி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த தாவீதை தூஷணம் பண்ணினார்கள், ஏசித்தார்கள், அநேகர் திட்டினார்கள். முன்பாக பேசினவர்கள் ஒருவர், ஆனால் பின்பாக பல பேர் அவனை குறை சொல்லினார்கள். அவனோடு கூட சாப்பிட்டவர்கள், அவனோடு பந்தி இருந்தவர்கள், அவனோடு கூட நெருங்கி பழகினவர்களை கூட அவனை துப்பினார்கள், அவனை ஏளனமாய் பார்த்தார்கள், அவனை திட்டினார்கள். அவன் பிழைக்க மாட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? முடிந்தது என்று நினைத்த தாவீதின் வாழ்க்கையை ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய நான் சொல்லலாம். முடிந்தது என்றெல்லாம் நினைக்கிறீர்களோ, தேவன் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை தூக்கி உள்ளே போட்டு விட்டார்கள், குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். சகோதரர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், இன்றோடு யோசேப்பின் கதை முடிந்து விட்டது, அவன் எழுந்திருக்க முடியாது, படுகொலியில தூக்கி போட்டு விட்டோம், அவ்வளவுதான். இந்நேரம் எங்க அடிபட்டு ரத்தம் சிந்தி எங்க உயிரோடு இருக்கிறானா, தலையில அடிபட்டுச்சா, கை கால் உடைஞ்சி தலையெல்லாம் உடைஞ்சி இன்னைக்கு அவள் செத்து போயிட்டு இருப்பான். தன் தகப்பனிடத்திலும் போய் சொல்லிவிட்டார்கள். ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய வஸ்திரத்தை கழட்டி அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை தோய்த்து, இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரமா பாரும், ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து போட்டு விட்டது, அவன் செத்து போய் விட்டான் என்று சொன்னார். சாப்டர் க்ளோஸியா போய் சொல்றாங்க. என்ன பண்றாங்க? யோசேப்பை, அவ்வளவுதான் உன் குமாரன் செத்து விட்டான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த குழியிலே சாவது தேவ திட்டம் அல்ல. அந்த குழியிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோட அதிபதிகளோடு கூட உட்கார வைத்து எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றி ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், இன்றைக்கு இந்த காலைவேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை சோத்திர ஆராதனை இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், எதெல்லாம் முடிந்து விட்டது நீங்கள் நினைக்கிறீர்களோ, இந்த காலைவேளையிலே ஆண்டவர் அதிலிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், அதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை கொடுக்க போகிறார், அதிலிருந்து ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போகிறார், அதிலிருந்து ஒரு துளிரை வைக்க போகிறார், அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப போகிறார். அது மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் அதை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். யோபு சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான், முடிந்தது. பிள்ளைகள் செத்து விட்டார்கள், மனைவி போடிவிட்டால், சொத்துறோம், பணம் காசு பேர் புகழ் எல்லாம் அழிந்து விட்டது, வேலைக்காரி மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து விட்டது. யோபும் சரீரம் செத்தவனாய் மாறிவிட்டார். இருக்கிறது உசுறுதான் ஊசலாடின்னு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாட்களை எண்ணின்னு இருக்கிறான், அவனும் முடிந்து விட்டது, அவன் கதை க்ளோஸ் நினைத்தார்கள். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். முடிந்து போயிருந்த யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு துளிரை வைத்து, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து, கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்து யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாக கொடுத்தது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, 4 தலைமுறை பிள்ளைகளை யோபு கண்டு மரித்தானா. எத்தனை தலைமுறை? அப்பயே அவன் செத்துருவான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை கொடுத்து யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். சோத்திரம். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலாம், அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து கூட இப்படி நினைச்சுன்னு இருக்கலாம், இவன் எப்போ முடியும், எப்போ கதை க்ளோஸ் பண்ணலாம், எப்போ இவன் சாப்டர் க்ளோஸ் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்க எப்பயுமே நினைக்காதீங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, அவ்வளவுதான் நான் தர தட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. இதிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவா, இதிலிருந்து தேவன் என்னை உயிர்ப்பிப்பா, இதிலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. ஒரு
ஒருவேளை இன்னைக்கு நான் இல்லாம இருக்கலாம், வருமானம் எல்லாம் இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், தரித்திரத்தோட கூட இருக்கலாம், பசியில பட்டினில இருக்கலாம். ஆனா இது முடிவு அல்ல. என் வாழ்க்கை இதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை கொடுப்பா, இதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பா, இதிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் செய்வா, இதிலிருந்து எனக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பா. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடாது, இப்படியே ஓட்டாண்டியில நான் மரித்து விட மாட்டேன். என் தேவன் என்னை படிப்படியா உயர்த்தி படிப்படியாய் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு உயர்வையும் மேன்மையும் ப்ரமோஷனையும் வேலைகளையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் அதிகாரங்களையும் கொடுத்து என் வாழ்க்கையின் தரத்தையே கர்த்தர் மாற்றுவார். கைகளை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படியே கீழேயே நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் லெவல் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க லெவலை மாற்றுவாரா மாத்தாரா? கண்டிப்பா மாற்றுவாருங்க. நீங்க ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிங்க, உங்க லெவலை கர்த்தர் கூட்டுவார். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை அமுக்கணும்னு நினைப்பான், ஆனா ஆண்டவர் இயேசு உங்களை தூக்கணும்னு நினைப்பார். ஹல்லேலூயா. புலிதில இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை எடுத்து உயர்த்தி தட்டி தூசி தட்டி சாம்பலை தட்டி சோத்திரம் அவனை பிரபுக்களோட ராஜாக்களோடு கூட உயர்த்தி உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் என்னுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ புலிதிலே கட, சாம்பல்ல கட, அப்படியே அழுக்கில கட, அந்த சேத்திலே புரண்டு உன் வாழ்க்கை அப்படியே ஒண்ணுமில்லாம் போகணும்னு நினைக்கிற ஆண்டவர் அல்ல. என் ஆண்டவர் என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறவ, என் ஆண்டவர் என் ஐடென்டிட்டியை உயர்த்துகிறவ, என் ஆண்டவர் என் அடையாளத்தையே மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய அடையாளங்களை மாற்றுவார். நம்முடைய அடையாளங்களை என்ன? இந்த அங்க அடையாளங்கள் அல்ல, நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம். இவன் இப்படி இருந்தான், இவனாயமலாம் இப்படி இருந்தவனா இப்படி மாறிட்டான், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட நீங்க பார்த்தீங்கன்னா பிசாசு நினைச்சான் எவ்வளோ முறை இயேசுவை என்ன பண்ண, எப்படியாவது அவன் வாழ்க்கையை சாவடினா. ஆரம்பத்தில் நீங்கள் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்துறோம் எங்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு இடங்களும் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள்லாம் சாகடிக்கணும். அப்புறம் மோசே காலத்தில், அப்புறம் ஏரோது நாட்களில், இப்படி நிறைய காரியம் மோசே நாட்களில். ஏன்னா ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார் இந்த தீர்க்க தரிசனம். அதனால் இந்த ரட்சகர் எழும்பி நம்மளுக்கு ஒரு என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, என் தலையை நசுக்குவாருன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அதனால் என்ன பண்ணுறோம், என்னென்னவோ சதி திட்டங்கள் செய்து பார்க்கறான். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த பூமியில பிறக்கிறார். அவரை கூட என்ன பண்றான், 3 முறை என்ன பண்றான், தேவாலய உப்பரகன் மேல போயிட்டு நிறுத்தி அங்கிருந்து கீழே குதின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன பண்றான், நிறைய சோதனைகள் வருது. ஒரு இடத்துல மலையிலிருந்து தள்ளிவிட பார்க்கிற இயேசுவை சாத்தான் தள்ளிவிட, ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு முறையும் பிசாசு என்ன பண்ணா, அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். சிலுவை மரணம் வந்தது. பிசாசு பிளான் பண்ணா, யூதாசுடைய உள்ளத்தில் புகுந்தா, யூதாசை பயன்படுத்தினா. 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து சாத்தான் நினைத்தான், என்ன நினைத்தா, அவ்வளவுதான்பா, இன்னியோடு இயேசுவின் ஊழியம் முடிந்து விட்டது. என்ன பண்ணாரா, இயேசுவின் ஊழியம் முடிந்து விட்டது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, சங்கத்துக்கு முன்பாக நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான், அவருக்கு என்ன பண்ண, சிலுவை தண்டனை கொடுத்தாச்சு. ஐயோ என்ன பண்றாங்க, அவரை கொண்டுன்னு போறாங்க மரத்துல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த கொல்கதா மலை வந்துச்சு. ஆணி எடுத்துட்டாங்க, அவர் அடிச்சிட்டாங்க, கையும் காலம் போட்டு அடிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சாத்தான் நினைத்தான் இயேசுவின் ஊழியம், இயேசுவின் வாழ்க்கை அதோட சாப்டர் க்ளோஸ்னு அவன் நினைத்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும், இயேசுவின் வாழ்க்கை அவருடைய மரணத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மரணம் தாங்க ஒரு ஆரம்பமே, கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஆரம்பமே. எங்க இயேசுவின் மரணம், அவருடைய பாடுகள், அவர் ஜீவனை கொடுத்தார். சாத்தான் நினைத்தான் அவருடைய வேலை முடிந்து விட்டது. ஆனால் 3ஆம் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைத்தார்கள், ஆனால் இயேசுவின் வாழ்க்கை முடிந்ததல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஊழியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் கூட நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாய், நம்முடைய ஜெபங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பிசாசுகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் உபவாசிக்கும் பொழுது, ஒருத்தர் மேல போய் கைகளை வைக்கும் போது சாத்தான் நடுங்குகிறான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய ஊழியங்கள் முடிந்து போகவில்லை, அவருடைய அற்புதங்கள் முடிந்து போகவில்லை. எது முடிந்தது என்று நினைத்தார்களோ அதிலிருந்து ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. இங்க வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன். பவுல் சொல்லுகிறார் சாவு எனக்கு ஆதாயம். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் நான் எப்பொழுது மரித்தாலும் ஆண்டவரோடு கூட நாம் என்ன பண்ண போகிறோம்? இருக்க போகிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க சீக்கிரம். வெளிப்படுத்துதல் 21 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். கொடுக்க போதும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் நானே துவக்கமும் நானே முடிவுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுக்க அவரால் முடியும், ஆண்டவர் ஒரு முடிவை கட்ட அவரால் முடியும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. ஒருவனுடைய வாழ்க்கையில துவக்க வைக்கிறதும் இயேசுவால முடியும். ஒருவருடைய வாழ்க்கையை முடக்க வைக்கிறதும் யாரால முடியும்? அவரால் முடியும். ஆமென். அவரே துவக்குகிறவரும் அவரே முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க துவக்கி வையுங்க, என் வாழ்க்கையை நீங்க துவங்குங்க, இதிலிருந்து ஒரு துவக்கத்தை எனக்கு கொடுங்க. நான் அடிமட்டத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன், என்னை கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, அந்த நிலைமையில நான் இருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் துவக்கத்தை கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். 2-3 உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். சோத்திரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் கவனிக்க மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். நல்லா கவனிங்க. சோத்திரம். பாருங்க, இந்த சம்பவம் சோத்திரம் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இருக்கும். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உதிரப்போக்கினாலே அவதிப்படுகிற ஒரு ஸ்திரீயானவள் 12 வருஷமாக சோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயானவள். சோத்திரம். அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 4 விதமான காரியம் அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம். ஒன்று, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. எவ்வளோ டாக்டர்ஸ் அவ பார்த்து விட்டார், எத்தனையோ விதமான டாக்டர்ஸ்களை பார்த்து, எவ்வளோ விதமான சோத்திரம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பார்த்து, சோத்திரம் எவ்வளோ மருத்துவர் அணுகி கூட வாழ்க்கையில் என்ன கிடைக்கல, ஒரு சுகம் கிடைக்கல. அதனால என்ன வந்ததுன்னா வருத்தம் தான் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேக டாக்டர்ஸ், ஒருவேளை சோத்திரம் மருத்துவர், இந்த மருத்துவர் அந்த மருத்துவர், இவரு இதில் ஸ்பெஷலிஸ்ட், இதுக்கு மேலே அவர், நம்ம என்னதான் நிறைய மருத்துவர் அணுகி போனாலும் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்குது, வருத்தம் தான் இன்னைக்கு மிஞ்சதை தவிர ஒரு சந்தோஷம் வருது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மருத்துவர்களை நாடுகிறோம், அநேக டாக்டர்ஸ் போய் பணத்தை கொடுக்கிறோம், அநேக அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க கொடுக்கிற மாத்திரை மருந்து, அவங்க கொடுக்கிற ஆலோசனை, அவங்க கொடுக்கிற கவுன்சிலிங், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா வருத்தம் தான் வருது. ஆனா போய் அவங்ககிட்ட போய் இவ்வளோ பணம் தான் செலவாயிச்சு, அங்கிருந்து இங்க வரோம், அங்கிருந்து இங்க ஒரு மாற்றமும் வரல. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலைமை நடக்குதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவளுக்கு வருத்தம் உண்டாகிறது. 2வது, தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் அவள் என்ன பண்ணலாம், செலவழித்தா. பணம் தான் போயிடுச்சு. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செலவழித்தா. 3வது, சற்று ஆகிலும் குணமாகவே இல்லை. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட அவளுக்கு என்ன கிடைக்கல, ஒரு ஹீலிங் என்பது அவளுக்கு நடக்கலை. கொஞ்சம் கூட மாற்றம் வரலங்க சரீரத்தில். எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தாலும் சரி, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் சரி, சற்று கூட குணமடையாதபடிக்கு அவள் இருந்தால் அதிக வருத்தமுடையவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒருவேளை இந்த நிலைமையில நாம் இருப்போமானால், ஒருவேளை அதிக வருத்தம், சற்றாகிலும் குணம் இல்லாமல்
நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் கூட, பணத்தை எல்லாம் கூட செலவழித்தும் கூட ஒருவேளை வருத்தம் தான் எனக்கு மிஞ்சுதுன்னு கூட நினைக்கிற இந்த நேரத்தில் என் வாழ்க்கையிலே முடிந்து விட்டது அவ்வளோதான், இந்த பலவீனம் அவ்வளோதான், இந்த பலவீனத்தில் நான் செத்து விடுவேன், இந்த பலவீனம் தான் எனக்கு முடிவு, அவ்வளோதான், முடிவு கட்டிட்டோம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, நீ எது முடிந்தது என்று நினைக்கிறாயோ அதிலிருந்து ஒரு துவக்கத்தை நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவள் நினைத்தால் முடிந்தது என் வாழ்க்கை, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாதுங்க. எவ்வளோ டாக்டர் தான் பார்த்தேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தான் பண்ணேன், இதுக்கு மேலே எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, அவ்வளோதான் போயிடுச்சுன்னு நினைத்தால், ஆனால் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இயேசுவை நான் ஒரு நாள் பார்த்துட்டு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலோ நான் தொட்டால் சற்றாகில நான் குணமாவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை வைத்தாள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சற்றாகிலும் என் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் எனக்கு ஒரு வல்லமை வரும், எப்படியாவது என் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், எப்படியாவது ஆண்டவர் எனக்கு ஒரு ஹீலிங் சுகத்தை எனக்கு கொடுப்பார் நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு துளிரை வைப்பார். முடிந்ததுன்னு நீ நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு துவக்கத்தை கொடுப்பார். அதன் பிறகு நடந்த சம்பவம் தெரியும். ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல வருகிறார், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், சுகம் வல்லமை புறப்பட்டு வந்தது, அவள் சுகத்தை பெற்று ஒரே நிமிஷத்துல அந்த உதிரப்போக்கு நின்று விட்டது. 12 வருஷமாக நிற்க முடியாமல் இருந்தது, 12 வருஷமாக போக்க முடியாது, 12 வருஷமாய் கொஞ்சம் கூட சுகம் இல்லாமல் இருந்தது. ஒரு நிமிஷத்துல தேவனுடைய வல்லமை அவளை தொட்டு சுகமாக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஒரு செகண்ட் போதுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு செகண்ட்ல ஆண்டவர்கள் ஒரு துகத்தை கொடுக்க முடியும். ஒரே நிமிஷத்துல முடிந்து போன காரியத்தை, ஓரங்கட்டின காரியத்தை, மூட்டை முடிச்சு கட்டின காரியத்தை கர்த்தர் எடுத்து உயர்த்தி ஆண்டவர் துவக்கத்தை கொடுக்க தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த சகோதரருடைய வாழ்க்கையே தலைகளாய் மாறினது. ஆமென். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். சோத்திரம் நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சென்று நடக்க பண்ணினார். மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்திலே, பயங்கரமான பள்ளத்தாக்கு, நிறைய வருஷங்கள், பல வருடங்களுக்காக அந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணலாம், மண்டவோடு எலும்பு அதெல்லாம் என்ன பண்ணலாம், சாம்பல் போல பல வருஷமா கிடக்கிற பள்ளத்தாக்கு, சாம்பல் தொட்ட சாம்பலை போல போகிற அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் மத்தியில் போய் ஊழியக்காரனை நிறுத்தி ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த பள்ளத்தாக்கு இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமா என்று கேட்கிறார். இதற்கு நீ என்ன பண்ண, தீர்க்க தரிசன உரைன்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பல ஆண்டுகளாக அந்த எலும்பு அங்கே இருக்கிறது, பல ஆண்டுகளாக சாப்டர் 5 க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, பல வருஷங்களாக பள்ளத்தாக்கு நிரம்பி இருக்கிறது. எவ்வளோ எலும்புகள், மாற்றமே கிடையாது, சான்ஸே கிடையாது, தொட்டா கூட சாம்பலா போகிற காரியம். அப்படிப்பட்ட எலும்புகள் முடிந்தது என்று நினைத்த அந்த எலும்புகள், அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கீழே வாசித்து வந்தீங்கன்னா, தீர்க்க தரிசன உரை என்றார். இவன் தீர்க்க தரிசன உரைக்கிறார். ஆனால் தீர்க்க தரிசன உரைத்த நேரத்தில் வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பித்தபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நல்ல அப்பொழுது ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் மாறின. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவி வசனம் உள்ளே போன போது, வார்த்தை வசனம் உள்ளே போன போது, எலும்பு பள்ளத்தாக்கில் இருந்த அந்த எலும்பு கூட எல்லாம், எலும்புகள் எல்லாம்
ஆவி உள்ளே போன உடனே அவர்கள் என்ன பண்ணலாம்? சரீரம் வந்தது, நரம்புகள் வந்தது, தசைகள் வந்தது, ஆவி வந்தது, காலூன்றி சேனைகளாய் எழும்பி நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முடிந்தது என்று நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் ஒரு துவக்கத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். எலும்பு பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்புகளுக்கே ஒரு துவக்கத்தை கொடுக்க முடியுமானால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகளுக்கே ஒரு துவக்கத்தை கொடுக்க முடியுமானால் ஏன் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது? உலர்ந்த சரீரம், உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த குடும்பங்கள், உலர்ந்த வாழ்க்கை, உலர்ந்த வியாபாரம், உலர்ந்த பணம், உலர்ந்த ஒரு வருமானங்கள், கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்க முடியும். அவராலே முடியாது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசி. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்கே நீங்க உயிரை கொடுக்க முடியுமானால், ஒரு துவக்கத்தை கொடுக்க முடியுமானால், என் வாழ்க்கையில நீங்கள் ஒரு துவக்கத்தை கொடுங்க. அல்லேலூயா. உலர்ந்து போயிச்சு நினைக்காதீர்கள், பட்டு போயிச்சு நினைக்காதீர்கள். தேவன் நினைத்தால் பட்டு போனதை கூட கர்த்தர் துளிர்க்க வைக்க அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, முடிந்துச்சு திராட்சை ரசம். தாயாகிய மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், திராட்சை ரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது, திராட்சை ரசம் முடிந்து விட்டது, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சொன்னபோது முடிந்த நிலைமைதான். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், வேலைக்காரர்களை பார்த்து 6 கற்சாடி நிறைய தண்ணீர்களை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கள் சொல்லுகிறார். அவர்கள் அதை கொண்டு போய் பரிமாற ஆரம்பித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவைமிக்கதாயிருந்தது. முடிந்தது என்று நினைத்தார்கள். அவ்வளவுதான் இன்றைக்கு அவமானம் தான், அவ்வளவுதான் இன்றைக்கு சந்தோஷம் போய்விடும். திராட்சரசம் இல்லை என்று சொன்னால் பயங்கரமான அவமானம் யூதர்களுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு திருமண வீட்டில் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் இல்லை, நான் ஒரு துவக்கத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. திராட்சரசம் முடிந்த நிலைமையில கூட 6 கற்சாடி நிறைய தண்ணீரை ஊற்றி வெறும் தண்ணீரை ரசமாக கூட மாற்ற என் ஆண்டவராலே கூடும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் தேவன் உன் வாழ்க்கையில செய்வாரா செய்ய மாட்டாராக? ஆண்டவர் செய்ய முடியுங்க. வெறும் தண்ணீரை ரசமாக, மதுரமான ரசமாக மாற்ற முடியுமானால், மாறா என்கிற கசப்பான தண்ணீரை ஒரு மரத்தை துண்டை போட்டவுடனே, ஒரு கிளையை தூக்கி போட்டவுடனே அந்த மாறாவின் கசப்பு நிறைந்த தண்ணீரை மதுரமாக மாற்ற முடியுமானால், ஏன் உன் வாழ்க்கையில் இருக்கிற மாறாக்களை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற முடியாது? உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை ஏன் மதுரமாய் மாற்ற முடியாது? உன் வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரை ஏன் ரசமாய் மாற்ற முடியாது? தேவன் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிந்தது என்று நினைக்காதீர்கள். அந்த முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக லூக்கா 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுநாளிலே நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் கூட வந்தார்கள். அந்த ஊரின் வாசலுக்கு சென்றபோது, நல்லா கவனிங்க, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண் விதவை. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுக்கு பின் சென்று வந்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, நாயின் என்கிற ஒரு ஊருக்கு இயேசு வருகிறார். திரளான ஜனங்கள் கூட வருகிறார்கள். 12 சீஷர்களும் கூட வருகிறார்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு அங்கே உள்ளே வரும் பொழுது, அந்த ஊருக்கு வெளியே நாயின் என்கிற அந்த ஊர் கிராமத்துடைய பேர், அங்கே ஒரு விதவை இருக்கிறாள். சோத்திரம். அவளுக்கு ஒரு குமாரன் இருந்தால், அந்த குமாரனும் செத்து போய்விட்டார். இப்பொழுது அவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கல்லறைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் பாருங்க, சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல நிற்கிறார். அந்த பாடையை நிறுத்த சொல்லுகிறார். அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்ட மாத்திரம் என்னது வாசிப்போம். அடுத்த வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்தான், பேசத் தொடங்கினான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முடிந்து போன வாழ்க்கை பாருங்க. அவன் செத்து போயிட்டான். ஒரு நாளுக்கு முன்னாடி அவன் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் அவன் என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ண தூக்கின்னு போறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் குழியும் வெட்டியிருப்பாங்க, எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. பாடையை சுமந்து கொண்டு போகிற முடிந்தது, சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான், ஃபைல் க்ளோஸ்டு ஆக்கப்பட்ட அந்த நிலைமையில கூட என் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமான சகோதரனை சகோதரி, உன் வாழ்க்கையில கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. முடிந்து போன வாழ்க்கையும் கூட துவக்க என் தேவனால முடியும். அல்லேலூயா. நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும். சோத்திரம். இந்த பார்த்த உதாரணம் எல்லாம் பாருங்களேன். நாயின் ஒரு விதவுடைய வாழ்க்கையிலே முடிந்து போன ஒரு வாழ்வை கத்த துவக்கி மீண்டும் அந்த மகனை அவனுக்கு கொடுத்து பார்க்கிறோம். திராட்சரசம் முடிந்து விட்டது, ஆனால் கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை செய்து காண்பிக்கிறார். உலர்ந்த எலும்புகள், முடிந்து போன வாழ்க்கை பல ஆண்டுகள், ஆனால் கர்த்தர் ஒரு புது வாழ்வை அங்கு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே 12 வருஷமாய் பெரும்பாடு வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்தார், ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்தார். இப்படி எவ்வளவு காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீர்களா? மற்றவர் கூட நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கலாம். ஆனா அவங்க சொல்றதை நீங்க சொல்லாதீங்க. உன் தேவன் உன் வாழ்க்கையை துவக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். முடிந்து போனதை கூட கர்த்தர் துவக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முடிந்ததை துவக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த சோத்திரம் காலை வேளையிலே அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, முடிந்து போயிருக்கிற வாழ்வு, முடிந்து போயிருக்கிற குடும்பம், முடிந்து போயிருக்கிற உறவுகள், முடிந்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் திரும்பவும் துவக்கி ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உயர்த்துங்க பகல, கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, முடிந்தது நான் நினைத்த ஆண்டவரே, ஆனால் நீ துவக்குகிற தேவன் அப்பா. என் வாழ்க்கை முடிந்தது, என் பலவீனம் அவ்வளவுதான், நான் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் துவக்குகிற தேவன் அப்பா, என்னை துவக்குகிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கை குழியில முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா குழியிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. தானியேலுடைய வாழ்க்கை சிங்க கெபியில முடிஞ்சிச்சுன்னு நினைத்தார்கள், ஆனால் சிங்க கெபியிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஓ, 3 வாலிபருடைய வாழ்க்கை அக்கினி ஜுவாலையில முடிந்தது, அவர்கள் பஸ்பமாய் விட்டார்கள் நினைத்தார்கள், ஆனால் அவர்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. முடிந்தது என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே எங்கள் வாழ்க்கையில ஒரு துளிரை வைத்திருக்கிறேன், எங்க வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிற எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவர். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இந்த ஆராதனையில் ஆண்டவர் மகிமைப்பட்டதுக்காக, உடைய வார்த்தை கேட்டதுக்காக, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ நல்லவர் அப்பா, கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. முடிந்ததிலிருந்து துவக்கத்தை கொடுக்கிற தெய்வம் நீ நல்லவர் ஆண்டவரே. மோசேயுடைய வாழ்க்கை ஒருவேளை சோத்திரம் முடிந்தது நினைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்கிற தேவனே அப்பா. துவக்கத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில துவக்கத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில துவக்கத்தை கொடுத்து அவனை நிற்க வைத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த கால வேளைக்காய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளா ஒன்று சேர்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முடிந்ததில் துவக்கத்தை கொடுக்கிற தேவன். அப்படி எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்த நிலைமையில் இருக்கிறதோ அதெல்லாம் துவக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் துளிர்விட போறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்று ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று பார்க்கிறோம். காய்ந்து போன அப்படிப்பட்ட கோலை துளிர்க்க வைத்த தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை துளிர்க்க வையும். ஒரு ஆசீர்வாதம் துளிரட்டும், ஒரு நன்மை துளிரட்டும், ஒரு அற்புதங்கள் துளிர்க்கட்டும், ஒரு துவக்கத்தை கத்து கொடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, படிப்பிலே, வேலையிலே, தொழிலே, வருமானத்திலே எல்லாவற்றிலும் ஒரு துவக்கம் உண்டாவதாய், ஒரு புது துவக்கம் உண்டாவதாய், ஒரு புதிய காரியம் உண்டாவதாக
நாங்கள் செபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வியாதிகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரணம் செய்யுங்க. பிள்ளைகளை கொண்டு வந்தீர், சமாதானத்தோடு கூட திரும்ப கொண்டு அவர் வீடுகளுக்கு சேர உதவி செய்யுங்கப்பா. வர தடைப்பட்டுள்ள கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபித்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள், ஜெபங்கள், இரவு ஜெபம், மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. புதிய மாதத்துக்குள் எங்கள் ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். மீதியான காரியங்களை பொறுப்பிடும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய அன்னிணைக்கவும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும் உலகம் முழுவதுமாக இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise God.